ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் களஞ்சியம் வைப்ஸ். இன்றைக்கி காலையிலே காணும் பொங்கல் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் எங்கள் கூட விக்ஸ்டோட ட்ராவல் பண்ணுங்கள். ஈரோட்குள்ளேயே சும்மா ஒரு 4-5 பிளேஸ் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு 4-5 பிளேஸ் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரில் 8 பேர் போயிட்டுருக்கோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர்னு உட்காந்து. ஆனால் இதுவும் ஜாலியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஈரோடு பக்கம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பண்ணாரி அம்மன் கோயில் தெரியும். பண்ணாரி அம்மன் கோயில் போகிற ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கோயிலே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்குது. அம்மனே பார்த்திங்கன்னா அந்த ஊர் அழகை பார்த்து தான் இங்கே வந்ததாக சொல்லுவாங்க. போகிற வழியில் மான், யானைலாம் கிராஸ் ஆகும். நான் லாஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த தடவை எனக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்கல, பார்க்க முடியல. அப்படியே கோயில்கிட்டேயும் வந்துட்டோம். பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தான் பார்க்கிங் அந்த சைடு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே அங்கே போக ஆரம்பிச்சிட்டோம். இதோ இந்த சைடு வரதில்ல, இந்த கேட்குள்ளே போய் தான் கோயிலுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே கோயில் போகிறதுக்கான வழியும் அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே எல்லோரும் கார்லேருந்து இறங்கிட்டு ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கி கோயிலில் பெருசாக கூட்டமும் இல்லை. கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது போல். ஏன்னா நிறைய திருப்பணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயிலில் வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உப்பு வாங்கிட்டு வந்து உப்பு கொட்டி அதில் ஊதுபத்தி இதெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே நிறையா கோயிலில், மாரியம்மன் கோயிலில் உப்பு அள்ளி போடுவாங்க. மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நினச்சிக்கிட்டு நானும் அள்ளி போட்டேன். இந்த கோயிலில் வந்து ராஜகோபுரம் மாதிரி பெருசாக இருந்த மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. இதுதான் ராஜகோபுரம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அண்ட் அப்படியே நாங்கள் வந்து க்யூவில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். க்யூ பார்த்திங்கன்னா எப்போயும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இந்த தாட்டி ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நாங்கள் இருந்தாலும் 15 ரூபா டிக்கெட்டில் தான் போயிருந்தோம். பட் நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே சாமியை பார்த்துட்டோம். கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட ஸ்தல வரலாறு போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக அதை ட்ரா பண்ணியிருந்தாங்க. உங்கள் யாருக்காவது இந்த கோயிலை பற்றி தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த இடத்துக்கு மேலே கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து விபூதிக்கு பதிலாக குண்டத்து மண் தான் கொடுப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, பக்கத்துலேயே பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயில் இருக்குது, அங்கேயும் அது மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அடுத்த பிளேஸுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லை பண்ணாரி அம்மன் கோயில் பற்றி தெரியுமா தெரியாதா? ஈரோட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அங்கேயே பக்கத்தில் இருக்க பவானிசாகர் டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். அடுத்து இங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேயுமே பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயே நடந்து வந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டுருக்கீங்களா, டேம் அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் போய் பார்த்தா நாங்கள் கார் நிறுத்தினதுக்கு ஆப்போசிட்லேயே டேமுக்கு என்ட்ரன்ஸுங்க. அதுவே தெரியாமல் ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருந்தோம். அண்ட் டேமுக்கு ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஒரு நபருக்கு வந்து 5 ரூபாயோ 15 ரூபாயோ சொன்னாங்க. நான் டேமுக்குள்ளே நடந்ததை சொல்கிறேன். அப்படியே டேமுக்குள்ளே வந்தோடனே வேலையை எங்கடா ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் இருக்குது உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா காலைல சீக்கிரமாக கிளம்பிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல. அதனால ஒரு நல்ல இடமா தேடிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு இடம் கிடச்சிச்சு. அங்கேயே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டு வந்த இட்லியையும் லஞ்சுக்கு கொண்டு வந்த புளியோதரையும் சேர்த்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்க்கை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம்.
நாங்க சாப்பிட்ட இடம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, சும்மா அங்கங்க ஒரு ஷெட் மாரி போட்டு உட்கார்றதுக்கான ஸ்பேஸ் மாரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்னதா குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு நெறையா விளையாட்டு இடங்கள்லாம் இருந்துச்சு. மேக்ஸிமம் நெறையா பேர் இன்னைக்கு வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டோம். அப்படியே பார்க் பார்த்தீங்கன்னா, நல்லா கட்டியிருக்காங்க பிளான்லாம் பண்ணி. பட் அதுக்கப்புறம் பெருசா மெயின்டெனன்ஸே பண்ணல போல. ஏன்னா, அங்க தண்ணிலாம் விட்டுருந்தாங்க. அந்த தண்ணிலாம் சுத்தமா நல்லாவே இல்ல. ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. பட் அந்த தண்ணியிலே பசங்கலாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு இருந்தாங்க. சுத்தமா நல்லா இல்ல. ஃபுல்லா பாசி படிஞ்சு போய் அழுக்கா இருந்துச்சு. ஆனா, அதுலயும் குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. நல்லா மெயின்டெயின் பண்ணா அந்த பார்க் சூப்பரா இருக்கும். ஈரோட்லயே எஸ்கேஎம் பார்க்லாம் சூப்பரா மெயின்டெயின் பண்றாங்க. ஹேங் அவுட் பார்ட்டுன்னு ஈரோட்ல பெருசா எதுவுமே கிடையாது. இவங்க அத மெயின்டெயின் பண்ணாங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா மெயின்டெயின் பண்ணணும். அப்புறம் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிங் மாரி இருந்துச்சு. இந்த பாண்ட்ல வந்து போட்டிங் கூட்டிட்டு போயிட்டுருந்தாங்க. இத வந்து 3 ரவுண்ட் சுத்துவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் மாரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள ஏதோ வச்சிருப்பாங்கன்னு நெனச்சுட்டு உள்ள போனோம் நாங்க. பட் என்னன்னா, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாரி வச்சிருந்தாங்க. அந்த கண்ணாடி பாக்ஸ் காலியா வெறும் கூழாங்கல் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, ஒரு வேள அந்த கண்ணாடி பாக்ஸ்ல ஏதாவது வச்சிருந்து அது திருடு போயோ, இல்ல உடைஞ்சு டேமேஜ் ஆகியோ போயிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல டைனோசர் மாரி இருந்துச்சு. அதில குழந்தைங்கலாம் ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க வந்து இந்த விஆர் கேம்ஸ் மாரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரோலர் கோஸ்டர் ரைட் மாரி வந்துச்சு. இது வந்து 360 டிகிரில பார்க்கும்போது அது நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து ரூ. 50 சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணு தான் இங்க வந்து புதுசா பண்ண மாரி இருந்துச்சு. மித்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல. அப்புறம் அப்படியே டேம் வியூ இதுதான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா டேமுக்கு மேலேயும் போ முடியாது, உள்ளேயும் போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த பொருட்காட்சியிலலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி ரைடெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அது விளையாடி முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான்னு சொல்லிட்டு நாங்க கொடிவேரி கிளம்பிட்டோம். கொடிவேரியிலயும் அப்படிதான் இன்னைக்கு செம்ம டிராஃபிக்கு. ஏன்னா நெறைய கூட்டம் வந்திருந்தாங்க. எல்லாருமே கொடிவேரிக்கு தான் வந்திருப்பாங்க போல. ஆ என் தம்பிட்ட கூட நான் கேட்டுட்டு இருந்தேன். "இவ்வளோ தூரம் நடந்துட்டு போய் நீ கொடிவேரியில குளிக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் சார்ஜ் வந்து ₹15 வாங்கியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே டிக்கெட் இருந்துச்சு. சின்ன பசங்களுக்குமே டிக்கெட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுலேருந்து நம்ம உள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போணும். கொடிவேரியில பார்த்தீங்கன்னா, செம கூட்டம். ஃபோன கூட வெளில எடுக்க முடியல. எடுத்தாலே யாராவது வந்து தட்டி விட்டுருவாங்களோன்னு பயமா இருந்துச்சு. அப்புறம் நம்ம அந்த பாலத்து மேல இருந்து ஃபால்ஸா ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா, அங்கேயும் எடுக்க முடியல. ஏன்னா, அங்க டிராஃபிக்கா இருந்தனால போலீஸ்காரங்க போக சொல்லிட்டாங்க. நாங்க இங்கேருந்து தம்பிங்க மட்டும் தான் போய் குளிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு மேல என்னால எதுவுமே ஃபிலிம் பண்ண முடியல அங்க. அப்படியே கொடிவேரியிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கோட காணும் பொங்கல் டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நீங்க காணும் பொங்கலுக்கு எங்கெங்கலாம் போனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.